தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்த நினைத்த சங்கி கூட்டத்திற்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உள்ளபடியே ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, தமிழ்நாட்டுல தேர்தல் நெருங்குகிறது. தேர்தல் நெருங்க 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 இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, எந்த கூட்டம்? இந்த RSS கூட்டம், பாஜக கூட்டம். இவங்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனைகளை எதிர்கொள்வதற்கு வக்கு இல்ல, வகை இல்லை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி மத கலவரத்தை தூண்டலாம், மத கலவரத்தை தூண்டி வட இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்துச்சு. திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துறாங்கன்னு தெரியும். இப்ப நேற்று திருக்கார்த்திகை தீப திருவிழா, எல்லோரும் வீட்டில் விளக்கேற்றி திருக்கார்த்திகை பொறி பிடிச்சி அவ்வளவு சந்தோஷமா கொழுக்கட்டை வச்சு பொறி பிடிச்சி சாமியை கும்பிட்டு எல்லாரும் நிம்மதியா மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டி கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த சங்கி கூட்டம் மட்டும் என்ன சதி செஞ்சு சண்டை இழுக்கலாம், அடிதடி போடலாம், கலவரம் பண்ணலாம்னு நினைச்சு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில ஒரு தர்கா இருக்குது, சிக்கந்தர் தர்கா. அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்லதான் நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பண்றாங்க. இப்ப நேற்று அந்த பிரச்சனை நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க. இது ஒரு ரொம்ப நாளா இந்த பிரச்சனையை இந்த கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சங்கி கூட்டம். இப்ப நேற்று GR சுவாமிநாதன் அவர்கள், உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல ஐயாவை, GR சுவாமிநாதன் மாண்பமை நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு அப்படின்னா, 6 மணிக்கு, சரியா மாலை 6 மணிக்கு அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்ல தீபம் ஏத்தணும். அப்படி ஏத்தலைன்னா 6:05 நீதிமன்ற அவமதிப்புக்கு இந்த அரசு உள்ளாகும், நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். எவ்வளவு நெருக்கடி! எல்லாம் வேக வேகமா வழக்க விசாரிச்சு வேக வேகமா அதை ஆராய்ந்து வேக வேகமா தீர்ப்பையும் கொடுத்தாரு. இப்போ 6 மணிக்கு தீபம் ஏத்தணும், இல்லைன்னா 6:05 நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழ்நாடு அரசு. ஐயோ, என்ன சாமி இப்படி உத்தரவு போட்டீங்க, எப்படியாவது அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சாங்க. இந்த வேலையே ஆகாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யறாங்க, இங்க ஒரு கூட்டம் சதி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அனுமதிக்க முடியாது அப்படின்னு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உறுதியாக சொன்னவுடன் இது நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு கடும் கோபத்தை தருகிறது. உடனே ஐயா என்ன பண்றாரு, இப்படியா பண்ணிட்டீங்க, இந்த வரேன் அப்படின்னு நீதிமன்ற பாதுகாப்பு பணிக்காக CISF வீரர்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அது தமிழ்நாடு காவல்துறை வசம் தான் இருந்துச்சு. நீங்க மாநில சுயாட்சியை எப்படியெல்லாம் பாஜக பறிக்குதுங்கிறதுக்கு உதாரணத்தை பாருங்க. நீதிமன்றத்தில் இனி தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்புல இருக்காது, மத்திய அரசினுடைய துணை ராணுவ படை CISF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் சொல்லி கொண்டு வச்சாங்க. இப்ப ஐயா நீதிபதி GR சாமிநாதன் என்ன சொல்றாரு, இந்த CISF வீரர்களோடு போய் மனுதாரர் போய் தீபம் ஏத்திக்கலாங்கிறார். இது எவ்வளவு ஆபத்தான ஒரு தீர்ப்பு அப்படின்னு நேற்று முதல் சட்ட வல்லுநர்கள் விரிவாக வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார். இப்ப நீதிபதியுடைய வேலை ஒரு தீர்ப்பை கொடுப்பது. அந்த தீர்ப்பை ஒரு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண மறுத்துச்சுன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுங்க, அது அடுத்த ஹையர் பெஞ்சுக்கு போகும். ஹையர் பெஞ்ச் அதை விசாரிக்கும், விசாரிச்சு முடிவு பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதா வேண்டாமா, காவல்துறையை வச்சு அதை செய்யணுமா வேண்டாமாங்கிற முடிவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு இருக்குது. நீங்க உங்க நீதிமன்றத்தை பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட CISF வீரர்களை அனுப்பி போய் தீபம் ஏத்த சொல்லுங்கன்னு சொல்வீர்களே என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து. எப்படி சார், என்ன சார் பேர் ஆபத்து அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கே ஏதோ ஒரு விவகாரம் இதே மாதிரி வருது, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அல்லது ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனை வருது, ஒரு கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேரு இது எங்களுக்கு சொந்தமான இடங்கிறாங்க, ஹிந்துக்களோ அல்லது இஸ்லாமியர்களோ இது எங்களுக்கு சொந்தமான இடம்ங்கிறாங்க. யாரோ வச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 3 மதத்துல ஏதோ ஒரு 2 மதம் வச்சுக்கோங்க சாமி, பிரச்சனை இல்லை. இப்ப 2 மதத்துக்கு இடையில பிரச்சனை. இப்ப வழக்க விசாரிக்கிற ஒரு கிறிஸ்தவ நீதிபதி அல்லது ஒரு இஸ்லாமிய நீதிபதி, யாரோ வச்சுக்க, ஹிந்து அல்லாத ஒரு நீதிபதி, கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ, எப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு, அந்த இடம் தேவாலயத்துக்கு தான் சொந்தம் அல்லது அந்த இடம் தர்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அரசு அதை அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, தீர விசாரிக்கணும், சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் வழக்கு இருக்கு பாத்துக்கலாம்னு சொல்லுது.
உடனே அந்த கிறிஸ்தவ நீதிபதியோ அல்லது அந்த இஸ்லாமிய நீதிபதியோ சிஐஎஸ்எஃப் வீரர்களை கூப்பிட்டு இங்க வாங்க, போய் அந்த இடத்த நீங்க நினைச்சீங்க போய் பிரேயர் பண்ணுங்க, நீங்க ஜப கூட்டம் நடத்துங்க அல்லது நீங்க தொழுகை நடத்துங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கற்பனையா ஒரு இஸ்லாமிய நீதிபதி இப்படி ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தலாம், சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்போட போய், அல்லது ஒரு கிறிஸ்தவ நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த இடத்துல நீங்க போய் பிரேயர், அந்த இடம் நான் திருப்பரங்குன்றத்தை சொல்லல, திருப்பரங்குன்ற மலையை சொல்லல, வேற ஏதோ ஒரு இடம் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கற்பனை. அப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு. சிஐஎஸ்எஃப் வீரர்களோட போய் நீங்க பண்ணலாம்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எல்லாரும் விட்டுருவீங்களா நான் கேட்க. அது எப்படி? அது என்ன மாதிரி? அப்போ நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தானே செய்யணும். அப்போ நீதிபதி நேரடியாக ஆட்சி நிர்வாகத்தையே கையில் எடுப்பது போல செயல்படலாமா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு மூத்த சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அப்ப மக்களுடைய கடைசி நம்பிக்கைங்கிறது இப்ப அது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணையில இருக்குது. இப்ப நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 2 நீதிபதிகள் அமர்வுல இருந்து எந்த தீர்ப்பும் வரல. வந்தா தான் தெரியும் அதோட அப்டேட் என்னன்னு. அப்போ நீங்க நீங்க நேரடியாக ஆட்சி நிர்வாகத்தை நடத்துற அளவுக்கு சட்டம் உங்களுக்கு அனுமதிக்குதா அப்படிங்கிற கேள்வியை சட்ட வல்லுநர்கள் இன்றைக்கு எழுப்புகிறார்கள். இப்ப நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்றாரு. இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ யார் பேசுனது கேட்டீங்கன்னா ஐயா துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் பேசியது. ஐயா துக்ளக் குருமூர்த்தி நீதிபதிகள்லாம் எப்படி வர்றாங்கன்னு பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அரசியல்வாதிகள் காலில் விழுந்து நீதிபதிகள் பதவியை வாங்கிட்டு வர்றாங்க, நீதிபதி பதவிங்கிறார். இந்த நீதிபதிகள் எப்படி தகுதியான நீதிபதிகளாக இருப்பார்கள் அப்படின்னு யாரு கேட்கிறா? நான் கேட்கல, துக்ளக் குருமூர்த்தி கேட்கிறார். நீதிபதிகளாக வருபவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களினுடைய காலில் விழுந்து பொறுப்பு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப இது நீதிமன்ற அவமதிப்பா இல்லையா? ஏன் துக்ளக் குருமூர்த்தி மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? இல்ல என்ன லாஜிக்? மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள். ஆனா நீதிமன்றங்களில் வரக்கூடிய தீர்ப்புகள் பல நேரங்களில் விசித்திரமா தான் இருக்குது. ஒரே வழக்குல சிபிஐ விசாரணை கேட்டு தமிழ்நாட்டுல கரூர் தொடர்பான வழக்கு போகுது, அதுக்கு சிபிஐக்கு கொடுத்துறது உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி ஒரு வழக்கு உத்தரப்பிரதேச போகுது, நீங்க யாரோ 2 பேருக்கு மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாதுன்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. எனக்கு புரியல. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க ஸ்கிரீன்ல ஒரு 5 கார்டு உங்களுக்கு காட்டுறேன், அந்த 5 கார்டையும் பாருங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டலாமா வேண்டாமா, அந்த இடம் ராம ஜென்ம பூமிக்கு சொந்தமானதா அல்லது பாபர் மசூதிக்கு சொந்தமானதான்னு வழக்கு நடந்துச்சுல்ல. அந்த வழக்குல 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுச்சு. அந்த 5 நீதிபதிகளும் அதன் பிறகு தாங்கள் இந்த தீர்ப்பை கொடுத்து கொஞ்ச நாள்ல ஓய்வு பெறுகிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகு அந்த 5 நீதிபதிகளும் என்னவானாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5 பேர்ல 4 பேர், அப்போ ஒருத்தர் ஓய்வு பெறல. 5 நீதிபதிகள் 4 நீதிபதிகள் என்னவானாங்க, அதன் பிறகு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது செய்திகள் வந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐயா ஒருத்தர் ரஞ்சன் கோகாய், அவர் தான் அப்ப தலைமை நீதிபதி. 2019 உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கிய போது ரஞ்சன் கோகாய் நாட்டின் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் 2019 ஓய்வு பெற்றவுடன் 2019 இந்த தீர்ப்பை கொடுத்து கொஞ்ச நாளே ஓய்வு பெறார். ஓய்வு பெற்ற பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு, 4 மாதம், வெறும் ஜஸ்ட் 4 months, அவர் பாரதிய ஜனதா கட்சியின் வாழ்த்துக்களோடு அவர் என்ன செய்யறாரு, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக, அது சிறப்பு அதிகாரம் உண்டு, குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கலாம் கொஞ்சம் பேரை. அப்படி நாடாளுமன்றத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக வருகிறார். ஒரு தீர்ப்பை கொடுத்து 4 மாசத்துல ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார். இன்னொருத்தர் உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் நீதிபதி சரத் அரவிந்த் பாப்டேவும் இடம்பெற்றிருந்தார். ரஞ்சன் கோகாய் ஓய்வு பெற்ற பிறகு பாப்டே நாட்டின் தலைமை நீதிபதி ஆனார். 23 ஏப்ரல் 2021 அன்று ஓய்வு பெற்ற பிறகு இவர் மகாராஷ்டிராவினுடைய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக நியமிக்கப்படுகிறார். மகாராஷ்டிரால யார் ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவினுடைய தேசிய சட்ட பல்கலைக்கழகம், அதனுடைய வேந்தர். சரி, அடுத்தவர் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதி அசோக் பூஷனும் இடம்பெற்றிருந்தார். அவர் ஜூலை 2021 உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு ஒன்றிய அரசு அவரை தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய தலைவராக்கியது. மத்திய அரசினுடைய சட்ட தீர்ப்பாயம் ஒன்று இருக்கு, அதுக்கு இவர் தலைவர். அப்போ ஒருத்தர் எம்பி, ஒருத்தர் பல்கலைக்கழக வேந்தர், ஒருத்தர் தீர்ப்பாயத்தினுடைய தலைவர். அடுத்தவர்
அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் நீதிபதி அப்துல் நசீர், இஸ்லாமியர் பேர், அப்துல் நசீரும் இடம்பெற்றிருந்தார். அவர் ஜனவரி 2023 உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றார். ஒரே மாசத்துல, ஒரு மாதம் கழித்து ஓய்வு பெற்று ஒரு மாதம் கழித்து அவர் ஆந்திர பிரதேசத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். நல்லா இருக்குல்ல? 5 பேர்ல 4 பேருக்கு என்ன பொறுப்புன்னு பாத்துங்க. 5வது சந்திரசூட், அவர் இப்பதான் ஓய்வு பெற்றார். சரியா? சந்திரசூட் அயோத்தி தொடர்பான வழக்கை வழங்கிய தீர்ப்பினுடைய அரசியல் சாசன அமர்வில் இவரும் ஒருத்தர். அவர் இப்போ 2024 என்ன செஞ்சாரு, இப்போ சமீபத்துல அவர் ஓய்வு பெற்றார் சந்திரசூட். அப்ப நான் என்ன சொல்றேன், நீதிபதிகள் ஒரு ஒரு சிக்கலான வழக்குல, மதம் தொடர்பான வழக்குல தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் ஒவ்வொருத்தரும் எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க? ஒருத்தர் ஆளுநர், ஒருத்தர் பல்கலைக்கழக வேந்தர், ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினர். அந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு? பாபர் மசூதி தீர்ப்பு. அந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் தீர்ப்பு வாசிக்கும் போது அப்படிதான் வாசிச்சார் தலைமை நீதிபதி. எனக்கு நல்லா ஞாபகம், நான் தான் இப்ப ஆங்கர், நியூஸ் 18ல நான் ஆங்கர். தீர்ப்பு வரும்போது நான் தான் நிக்கிறேன் லைவ்ல. பாபர் அந்த ராமர் கோயிலை இடிச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, அங்க ராமர் கோயில் இருந்ததுக்கே ஆதாரம் இல்ல. நான் சொல்லல, தீர்ப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லிட்டாரு, ஆனா இந்த இடம் ராமஜென்ம பூமிக்கு சொந்தமானதுன்னாரு. இப்ப திருப்பரங்குன்றம் மலை உச்சியில என்ன பிரச்சனை சார்? சார் இப்போ மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு என்ன சார் இது அநியாயமா இருக்கு, ஒரு ஹிந்து கோயில்ல ஒரு ஹிந்து தீபம் ஏற்றக்கூடாதா அப்படின்னா, அங்க அதே மலையில், நல்லா கேட்டுங்க, அங்க அதே மலை மீது நேற்று தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில உச்சி பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல எப்பொழுதும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றப்படும். நேற்றும் அங்கேயே ஏற்றி விட்டார்கள். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப இவங்க என்ன சொல்றான், இந்த RSS சங்க பரிவார கூட்டங்கள் பிள்ளையார் கோயில ஏத்த மாட்டோம், நாங்க எங்க போய் ஏத்துவோம், அங்க ஒரு தர்கா இருக்குல்ல, மலை மேல ஒரு தர்கா இருக்குல்ல, அந்த தர்கால தான் போய் ஏத்துவோம், அந்த தர்கா வாசல்ல இருக்கிற தூண்ல தான் போய் ஏத்துவோம். என்னடா நியாயம்? நீங்க நியாயமா சொல்லுங்க, மக்கள் விருப்பம் சொல்லுங்க. பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துனா ஒரு நியாயம் இருக்கு, தர்கால போய் திருக்கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு ஒரு சண்டையை போட்டா, கேட்டா அது எங்களுக்கு சொந்தமான இடம், சிவில் டிஸ்பியூட். இப்ப இந்த சிவில் டிஸ்பியூட்ல நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு ஒரு வாதம் வைக்கும். 100 ஆண்டுகளுக்கு மேலாக 1862 ஆண்டிலிருந்து இங்க அங்க என்ன செய்யல, தீபம் ஏற்றப்படவில்லை. எங்க அந்த மலை உச்சியில 100 ஆண்டுகளாக அந்த தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏற்றப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப 100 ஆண்டுகளாக, ஒரு 100 காலமாக வழக்கத்தில் இல்லாத ஒன்றை இப்ப கொண்டு நாங்க தர்காவிலதான் போய் விளக்கு ஏத்துவோம், இது தீபம் ஏத்துவோம்னு சொன்னா அது வேணும்னு வம்புக்கு பண்ற வேலையா இல்லையா? நாட்டு மக்கள் சிந்திக்கணும்.